வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்றைய தினம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவு பெற்றதை தொடர்ந்து அவர் இன்று முதல் முறையாக டெல்லி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை டெல்லியில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து தனது பூங்கொத்து கொடுத்து தனது வாக்குகளையும் தமிழகத்திற்கு வேண்டிய கோரிக்கையில் அடங்கிய ஒரு கோரிக்கையும் வைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த சந்திப்பின் போது இந்திய பிரதமர் தனது வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் மாநிலங்களுக்கு தேவையான அடிப்படை சேவைகளை குறித்தும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்தானது தொடர்ந்து 3ஆம் இடத்தில் பாடப்பட்டு வருகிறது. அது தொடர்பாக அவர் பிரதமருக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்நாட்டில் நடைபெறும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் தொடர்ச்சியாக எப்பொழுதும் பாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உள்துறை அமைச்சர்களால் இவ்வாண்டு ஜனவரி மாதம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் சில குறிப்பிட்ட அரசு நிகழ்ச்சிகள் தேசிய பாடல் முதலாவது பாடப்பட்டு வருகிறது என்றும் அவர் தனது கோரிக்கை மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடையில் அரசு நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியில் மாநில வழிபாடல்களை பாடுவதற்கு உள்துறை அமைச்சருக்கு உரிய தெளிவுரையினை வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பிரதமரிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து மேம்பட்ட நடுத்தர போர் விமானம் AMCA வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு மையம் மற்றும் வான்வழி அமைப்பு மையம் CAVS ஆகியவற்றை தமிழ்நாட்டில் அமைப்பது குறித்து கடந்த சில ஆண்டுகளாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு நிறுவனங்களுடன் DRDO ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிற நிலையில் வான்வழி அமைப்பு மையங்களை தமிழ்நாட்டிலே அமைக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து காவேரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை திட்டத்தின் பூமி பூஜையை நடத்துவதற்காக கர்நாடகா மாநில துணை முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பது காவேரி நடுவர் மன்றத்தின் CWDT இறுதி தீர்ப்புக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் முற்றிலும் முரணானது என்றும் அவர் தனது மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு தமிழ்நாட்டின் விவசாயிகளிடையே பெரும் எதிர்ப்பையும் ஏற்படுத்துவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தாங்கள் அளித்திருக்கக்கூடிய இந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்திய பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டு, கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய இணை ஆறுகளை மாநிலங்களுக்கு ஒப்புதல் இல்லாமல் மேற்காணும் திட்டங்களை அனுமதிக்க கூடாது எனவும் ஜல்ஜீவன் சக்தி மையத்தின் மத்திய நீர்வள ஆணையத்திற்கு அறிவுறுத்துமாறும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு வருவது தொடர்பாகவும் இது மட்டுமல்லாமல் 2026ஆம் ஆண்டில் மட்டும் 12 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் மற்றும் தற்போது வரை 58 மீனவர்கள் இலங்கை காவலர்களால் கைது செய்யப்பட்டுள்ளது தொடர்பாகவும் 266 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாகவும் அவர் தனது மீனவர்கள் விடுதலை தொடர்பான விஷயத்திலும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டிருக்கிறார். இத்தகையான கோரிக்கைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து தனது கோரிக்கையை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்ச்சியாக அமித்ஷா மற்றும் தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் ஆகியோரை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது.